கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்செட்டி அருகே பள்ளி மாணவனை கடத்தி கொலை செய்யப்பட்ட வழக்குல கல்லூரி மாணவிக்கு தொடர்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டதால அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. மேலும் இந்த விவகாரத்துல அலட்சியமா செயல்பட்ட தலைமை காவலர் ஆயுதப்படைக்கும் மாற்றப்பட்டிருக்காரு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே அஞ்செட்டி அடுத்துள்ள மாவனவெட்டி கிராமத்தை சேர்ந்தவர் தான் சிவராஜ் மஞ்சுளா தம்பதியோட இளைய மகனான ரோஹித். அங்குள்ள பள்ளியில 8ஆம் வகுப்பு படித்து வந்திருக்காரு. இந்த நிலையில கடந்த 2ஆம் தேதி அந்த பகுதியைச் சேர்ந்த நண்பர்கள் சிலருடன் கிரிக்கெட் விளையாட சென்ற ரோஹித் இரவு வீடு திரும்பவே இல்ல. இதனையடுத்து பதறி அடிச்சுட்டு மாணவனோட பெற்றோர் அஞ்செட்டி போலீஸ் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காங்க. ஆனா போலீசார் உடனடியா எந்த நடவடிக்கையும் எடுக்காம ரொம்பவே அலட்சியமா இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவன் என்ன பெரிய கோடீஸ்வர வீட்டு பிள்ளையா அப்படின்னு கிண்டல் அடித்தும் புகாரையும் அலட்சியப்படுத்திருக்காங்க. இதனால மாணவனோட உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. இதனையடுத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதுல மாணவன் ரோஹித்த கார்ல கடத்திய நண்பர்கள் கொலை செய்து அஞ்செட்டி தேனிக்கோட்டை சாலையில உள்ள திருமுடுக்கு கொண்டையூசி வளைவு பகுதியில் 50 அடி பள்ளத்துல சடலத்தை வீசியதும் தெரிய வந்திருக்கு. இது தொடர்பா மாவனவெட்டியை சேர்ந்த மாதேவன் உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த வழக்குல திடீர் திருப்பமா கிருஷ்ணகிரி அரசு கலைக்கல்லூரி விடுதியில தங்கி படிக்கும் மாவனவெட்டியை சேர்ந்த மாணவியும் போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. அதாவது மாதேவனும் கைதான மாணவியும் காதலித்து வந்த நிலையில கல்லூரிக்கு போகாம கடந்த 2ஆம் தேதி தேவன் தொட்டியில உள்ள கோவிலுக்கு சென்று இருவரும் தனிமையில இருப்பத அங்க விளையாடி கொண்டிருந்த மாணவன் ரோஹித் பார்த்துட்டான். இது குறித்து ரோஹித் வெளியில யார்ட்டையாவது சொல்லிடுவானோ அப்படிங்கிற பயத்துல மாணவனை கார்ல கடத்திட்டு போய் கொலை செய்ததும் விசாரணையில தெரிய வந்திருக்கு. உயிரிழந்த ரோஹித்தோட பெற்றோர்கள் கிட்ட பணியின் போது அலட்சியமா நடந்து கொண்ட தலைமை காவலர் சின்னதுரை ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்காரு.